தற்கொலைக்கு முயன்ற ராம்குமாருக்கு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், ராம்குமாரோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற தகவல் வெளியான நிலையில இது பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது ராம்குமாரை நேற்று இரவு தென்காசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டார். நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் கொண்டு வரப்பட்ட இவர் இங்கு சிறப்பு அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 மணிக்கு மேல் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று மருத்துவத்துறையினால் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு எக்ஸ்ரே செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை பெரிய அளவில் இல்லை, ஒரு சிறிய அளவிலான ஒரு மைனர் சிகிச்சை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அதாவது காவல்துறையினர் தன்னை பிடிக்க வந்த பொழுது தற்பாதுகாப்புக்காக அதாவது அந்த பயத்தின் காரணமாக அறுக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவில் ஆழமான ஒரு காயங்கள் தான் ஏற்படுத்தியுள்ளார். எனவே அந்த காயங்களுக்கான சிகிச்சைகள் தற்போது அளிக்கப்பட்டு அவர் அடுத்ததாக அறுவை சிகிச்சை பொது பிரிவில் சேர்க்கப்பட்டு அவர் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார். மருத்துவர்களும் காவல்துறையினரும் செவிலியர்களும் தவிர மற்றவர்கள் யாரும் உள்ளே அனுமதி இல்லை. எனவே அவர் குறித்த தகவல்களை காவல்துறை நண்பர்கள் மூலமாக தான் பெறப்பட வேண்டியுள்ளது. இது தற்பொழுது வரை அவர் தற்பொழுது அந்த மயக்க நிலையில் இருப்பதாக மருத்துவ குழுவினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் கேட்டபொழுது முதற்கட்ட விசாரணையில் அவரிடமிருந்து ஒரு சில விஷயங்கள் பெறப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக இவர்தான் இந்த கொலை செய்வதற்கான ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இதை முழுமையான ஒரு விவரங்களோடு தெரிவிப்பதற்கு காவல்துறையினர் தற்பொழுது வரை தயக்கம் காட்டி வருகின்றனர். அது உயரதிகாரிகள் மூலமாக தான் சொல்லப்பட வேண்டும் என்று நமக்கு செய்தி கூறிய காவல்துறை நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து ஒரு தனிப்படை பிரிவு அதாவது டிஎஸ்பி தேவராஜ் அவர்கள் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே சென்னையில் திட்டமிடப்பட்டு அதாவது இங்கிருந்து இந்த சம்பந்தப்பட்ட சுவாதி சம்பந்த கொலை குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இந்த ராம்குமாரை அங்கு சென்னை கொண்டு சென்று விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளோடு வருகிறார்கள். அவர்கள் தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில்தான் இங்குள்ள காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவ குழுவினரை பொறுத்த வரைக்கும் டாக்டர்கள் அளிக்கும் முடிவை பொறுத்தே அவர்கள் சென்னைக்கு இந்த ராம்குமாரை கொண்டு செல்வார்கள் என்பது தெரிய வரும். ஏனென்றால் தற்போது மயக்க நிலையில் இருக்கும் ராம்குமாரின் காயத்தின் தன்மை என்ன, அதாவது கழுத்தில் ஏற்பட்டுள்ள அந்த காயத்தின் தன்மை என்ன என்பது குறித்து அது இங்கிருந்து பயணப்படும் பொழுது அதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்த தகவல்களை மருத்துவர் அளிக்கும் உறுதி பொருட்டே அவர்கள் அடுத்து சென்னைக்கு கொண்டு செல்வது தெரிய வரும் என்று தெரிவிக்கிறார்கள். நமக்கு தெரிந்த மருத்துவர்களிடம் கேட்டபொழுது இன்னும் 2 நாட்களுக்காவது இந்த பகுதியில் அதாவது அந்த சொல்லக்கூடக்கூடிய இந்த பொது அறுவை சிகிச்சை வார்டில் அவருக்கான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படி என்று சொல்லிக்கிறார்கள். இருப்பினும் அங்கே காவல்துறையினருடைய நெருக்கடியும் அதே போல காவல்துறையினர் இதில் எடுத்துக்கொண்டுள்ள முன்னேற்பாடுகளும் கண்டிப்பாக அடுத்த ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சையுடன் கூடிய வாகனத்தோடு அவரை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இடமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு அதாவது விசாரணை காரணமாக சென்னைக்கு அவர் அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே கருதப்படுகிறது. நாகராஜன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. ராம்குமாரின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் இதயதுல்லா நமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பொது பார்க்கலாம். சம்பவம் கழுத்து அறுத்ததுக்கு பிறகு நமக்கு தெரியும், என்னத்துக்குன்னு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். இப்போ எத்தனை நான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் எப்பவும் வேலைக்கு போயிடுவேன். சென்னையிலேயே இருந்தார், இங்கே எப்போ வந்தாலும் தெரியாது. ஆமாம். நாகராஜன், தென்காசி அரசு மருத்துவமனையிலிருந்து பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு எத்தனை மணிக்கு ராம்குமார் கொண்டு வரப்பட்டார்? வரும்பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது? கடைசியாக மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலை பற்றி என்ன சொன்னாங்க? அதாவது இவர் இங்கே நாம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவர் 1:30 மணிக்கு மேல் 1:30 1:40 இங்கே அவர் அந்த அறுவை சிகிச்சை பிரிவு அதாவது அவசர சிகிச்சை பிரிவுக்கு ராம்குமார் கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு அந்த வாகனம் கொண்டு வரப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உள்ள வாகன ஓட்டுநரிடமும் அந்த உள்ளே பணிபுரிந்த செவிலியரிடம் கேட்டபொழுது அவர் அது வரும்பொழுது மயக்க நிலையில் இருந்தால், ஆனால் அதாவது பாதி தூரம் கடந்த பிறகு அவர் மயக்க நிலையை தாண்டி விழித்திருந்து அவர் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சைகை மூலமாக காட்டியதாக தெரிவித்தார்.
இருந்திருக்கிறார். எனவே ஒரு மயக்க நிலையில் விழிப்புடன் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் இங்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு திரும்ப மீண்டும் மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட சிகிச்சை காரணமாக மீண்டும் தொடர்ந்து அவர் மயக்க நிலையில் இருந்துள்ளார். அறுவை சிகிச்சை காரணமாகவும் அது நடந்துள்ளது. 3 மணியிலிருந்து 5 மணி வரை அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் பேசியதாக அங்கு பணிபுரிந்த செவிலியர்கள் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் அது. எனவே காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணையில் முதற்கட்ட தகவல்கள் தெரியப்படுத்தியுள்ளது. அதிலும் முழுமையாக அவர் அந்த குற்ற சம்பவம் குறித்த பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. ஆனால் அது குறித்து காவல்துறையினர் முழுமையாக விளக்கப்படவில்லை. ஏற்கனவே அவர் அருகில் உள்ள வீட்டுக்காரரையும் விசாரணைக்காக காவல்துறையினர் இங்கு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை அழைத்து வந்திருந்தனர். அவர் பேர் இதயத்துல்லா. அவர் ஏற்கனவே பகிர்ந்து கொண்ட தகவல்களை நாம் பார்த்தோம். அவரிடம் நேரடியாக கேட்கும் பொழுது அவர் கூறியது என்னவென்றால், இந்த பரமசிவம் மற்றும் அவருடைய குழந்தைகள் தான் இந்த ஊரில் தங்கியிருக்கிறார்கள். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த ராம்குமாருக்கு 2 தங்கைகள் மற்றும் ஒரு தம்பி இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இது குறித்து எதுவும் பேசவும் முன்வரவில்லை. அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வாகனத்திலே அமர்ந்து கொண்டனர், பேசவில்லை. இருப்பினும் அவர்களிடமும் விசாரணை நடப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கொடுக்கும் தகவல்கள் இந்த சம்பவத்திற்கு கூடுதல், அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தகவலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 1 வார காலமாக காவல்துறையினர் தொடர் தேடுதல் வேட்டை சென்னையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பக்கமாக நகர்ந்து வந்ததன் விளைவுதான் தற்பொழுது செங்கோட்டையில் வந்து அவரை கைது செய்யப்பட்டுள்ளது. அதே போல புதிய தலைமுறையும் தொடர்ந்து அங்கிருந்து தகவல்களை தற்பொழுது வரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு கூட முதலாவதாகவே அதன் புகைப்படத்தை வெளியிட்டு புதிய தலைமுறை மூலமாக வெளியிட்டு தொடர்ச்சியாக செய்திகளை பதிவு செய்து வந்தோம். தற்பொழுது வரை அதற்கான உடனடி என்னென்ன செயல்பாடுகள் இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து காட்டிக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது அவர் மயக்க நிலையில் இருப்பதாக மருத்துவ செவிலியர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே மயக்க நிலையில் இருந்தாலும் அவர் வாகனத்தில் கொண்டு செல்வதற்கு ஏற்ற உடல்நிலையில் இருக்கிறாரா என்பது குறித்த மூத்த மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் தான் அவர் அடுத்த கட்டமாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய அந்த தனிப்படை என்பது அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்தும் மருத்துவர்கள் அதற்கான ஏற்பாடுகளுடன் கூடிய வாகனங்களை அமைத்து கொடுத்தால் கண்டிப்பாக அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இவர் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர் அல்ல என்று அருகில் உள்ளவர்களிடம் கேட்க பார்க்கும்போது தெரிகிறது. இதயத்துல்லா கூறும்போது கூட அதைத்தான் தெரிவித்திருந்தார். வீட்டில் இருக்கும் மற்றவர்களிடம், பக்கத்து வீட்டுகளிடம் அதிகமாக பேச்சு வழக்கம் கிடையாது. சென்னை சென்று வந்திருக்கிறார், வேலைக்கு நிமித்தமாக சென்று வந்திருக்கிறார். ஆனால் இங்கு வந்து நாட்கள் எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆனால் சமீபமாக சில நாட்களாக இங்கு தான் இருக்கிறார். ஆனால் யாரிடம் அதிக அளவில் பேசக்கூடிய நபர் அல்ல அவர் என்பது தெரிய வருகிறது. எனவே இந்த மாதிரியான மனநிலையும் இந்த மாதிரியான எண்ண நிலையும் உள்ள ராம்குமாரின் செயல்பாடு என்பது தற்பொழுது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. நேற்று அவரை பிடிக்க சென்ற பொழுதுதான், அதாவது காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகனும் அவரோடு சேர்ந்த காவல்துறையினரும் குழுவினரும் பிடிக்க சென்ற பொழுதுதான் அவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். எனவே இந்த சூழ்நிலையில் ஒரு பயத்தின் காரணமாகவும் அச்சத்தின் காரணமாகவும் தன்னை காவல்துறையினர் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தற்காலிகமாக தன் மீது ஒரு தற்கொலைக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளார். ஆனால் அந்த காயம் என்பது பெரிய அளவில் இல்லை என்று மருத்துவ தரப்பில் கூறப்படுகிறது. எனவே காயத்தின் காரணத்தை முன்னிட்டு தான் அவர் அடுத்த இடத்திற்கு, அதாவது சென்னைக்கு விசாரணைக்காக கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் தற்பொழுது சிகிச்சை பிரிவில் இருப்பதால், அதாவது பொது சிகிச்சை வார்டில் இருப்பதால் அவர் அடுத்து மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அது குறித்த முழு தகவல்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மணிவண்ணன்.